இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு ஆச்சரியம் என்னவென்று தெரியுமா? இந்த பெரிய பிரபஞ்சத்தில் பயன்படுத்தப்படுற அதே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் எனப்படும் ரூல்ஸ்கள் சில உண்டு. அதுதான் நம்மட சாதாரண வாழ்க்கையிலேயும் நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது. அதாவது இந்த பிரபஞ்சம் தோன்றிய போதோ அல்லது இந்த பிரபஞ்சம் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வந்த போதோ சில ரூல்ஸ்கள் உருவாக்கப்பட்டன அல்லது தொடர்ந்தும் அந்த ரூல்ஸ்கள் இருக்கின்றன. இதற்கு லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று சொல்லுவாங்க. அதாவது கிராவிட்டி, எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ், ஸ்பேஸ் அண்ட் டைம், இப்படி விடயங்களை பெரிய லெவலில் நாம் பேசுகிறோம் தானே. இதுதான் லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்று சொல்லுவது. அதே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது. ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எங்கு சென்றாலும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் உள்ளது. ஒரு வேறுபாடுமே இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விடயமாகும். நம்ம இதுவரைக்கும் நினைச்சு கொண்டிருந்தது என்னவென்று சொன்னால், இந்த பெரிய பிரபஞ்சத்தில் வேறு வேறு பெரிய பெரிய லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்கும், பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். நம்மட சாதாரண வாழ்க்கையில் அவ்வாறு இல்லை என்று. ஆனால் ரெண்டும் ஒன்று தான். மனுஷன் இவ்வளவு காலம் இந்த இவல்யூஷனின் ஊடாக பரிணாமம் அடைந்து இப்பொழுது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளான். ஏஐ இந்த உலகத்தையே ஆளப்போகின்றது. ஆனால் நீங்கள் அறிவீங்களா, இந்த ஏஐயின் உருவாக்கத்தில் அதே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான், பிரபஞ்சத்தில் உள்ள அதே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் பயன்படுத்தப்பட்டது என்று. இதனை எவ்வாறு இது மெச்சாகின்றது என்று பார்ப்போம். முதல்ல பிக் பேங் என்ற ஒரு செயற்பாட்டின் ஊடாக பிரபஞ்சத்தின் தோற்றம் அவதானிக்கப்படுகின்றது. அப்பொழுது இந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்கள் உருவானதாக கூறப்படுகின்றது. பிறகு இந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்கள் மிகவும் சிம்பிளாகத்தான் இருந்தது மற்றும் இந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஊடாகத்தான் அப்பொழுது பெரிய கேலக்சிகளும் அந்த கேலக்சி நட்சத்திரங்களும் உருவாகின. அவ்வாறான ஒரு நட்சத்திரமாக எமது சூரியனும் அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை பயன்படுத்தி உருவானது. ஏனென்றால் சூரியனில் நீங்கள் பார்க்க போனால் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில், அடுத்தது கிராவிட்டி என்பதில், அடுத்தது லைட் ஸ்பீட் என்பதில் சூரியன் ஒரு லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை அவ்வாறே அனுசரிக்கின்றது. சூரியனின் ஒரு அங்கமாகத்தான் நம்மட பூமி தோன்றியது. பூமியில் தான் நாமும் ஏனைய உயிரினங்களும் தோன்றினோம். நாம் இந்த மனித இனமாக தோன்றி பல ஆண்டுகளாக பரிணாமம் அடைந்து கடைசியில் டெக்னாலஜியில் முன்னேறிய மனித இனமாக வாழ்கின்றோம். இந்த டெக்னாலஜி என்பதும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் கொண்டு வந்த அதே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை பயன்படுத்தி தான் நாம் உருவாக்கியுள்ளோம். ஏனென்றால் நம்மட உடம்புல உள்ள அதே அட்டம்ஸ் தான் இந்த யூனிவர்ஸில் தொலைதூர நட்சத்திரங்கள் கூட இருக்குது. ஆகவே இந்த இரண்டிற்கும் இருக்கும் லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆகவே சிம்பிளான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கியுள்ளது, பிரபஞ்சத்தில் உள்ளது. மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோலை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். மிகப்பெரிய சுப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்களை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம புரிந்து கொள்வது, நம்மட இந்த உலகத்தில் நடைபெறுற சிறிய சிறிய விடயங்களை நம்ம புரிந்து கொள்வது, அங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதாகும். ஏனென்று சொன்னால் இரண்டிலும் ஒரே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் இருக்கின்றது. அதனை நாம் பெருசாக நினைத்து, நமக்கு அந்நியமாக நினைத்து நம்ம புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேறு. ஆனால் ஒரே லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் தான் இருக்கின்றது என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் அதனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நேச்சர் என்பது, இந்த நேச்சர் ஆக உள்ள இந்த யூனிவர்ஸ் என்பது சில லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை மட்டும்தான் வைத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் காம்ப்ளெக்ஸாக எமக்கு தெரிவதற்கு காரணம் இந்த சிம்பிளான லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் நிறைய இணைந்திருப்பது தான். காம்ப்ளெக்ஸ் என்று ஒன்றுமே இந்த யூனிவர்ஸில் இல்லை. ஒரு மியூசிக் நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மியூசிக்கை உருவாக்குவதென்றால் அதற்கு சில நோட்ஸ் தேவை. அந்த நோட்ஸ் காம்ப்ளெக்ஸாக தோன்றும் அதை தெரியாத ஒருவருக்கு. ஆனால் தெரிந்த ஒருவருக்கு அது மிகவும் சிம்பிள் தான். ஆகவே அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் என்பது காம்ப்ளெக்ஸாக எமக்கு தோன்றுகின்றது என்றால் சிம்பிளான நோட்ஸ் இணைந்திருப்பது தான் காரணமே ஒழிய அது உண்மையிலேயே எதுவுமே காம்ப்ளெக்ஸாக இல்லை. ஆகவே இந்த யூனிவர்ஸ் எதனை ஃபாலோ பண்ணுறது தெரியுமா? அட்டம்ஸ் என்பதை ஃபாலோ பண்ணுது. அட்டம்ஸுக்கும் கீழே உள்ள அந்த துணிக்கைகளை ஃபாலோ பண்ணுது. எனர்ஜி என்பதை ஃபாலோ பண்ணுது. ஆகவே இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் அதை வச்சு கொண்டு இருக்குது. அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் பெரிய ஸ்டார்களுக்கும் சரி, சிறிய மனிதனுக்கும் சரி, ஒரே மாதிரியாகத்தான் அது வேலை செய்யுது. அந்த லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸை மனிதன் சரியாக புரிந்து கொள்ளும் போதுதான் இந்த உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் நடைபெற்றிருக்குது. இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவை ஒரு மொபைல் ஃபோனில் பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த மொபைல் ஃபோன் இயங்குவதற்கு லோஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் சரியாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது இயங்காது.
கிடையாது. அதே laws of physics அது எங்கிருந்து பெற்றது என்றால் இந்த யூனிவர்ஸ் தான். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு என்ன சொல்லித் தருகின்றது என்றால், இந்த முழு பிரபஞ்சத்திலும் உள்ள இந்த laws of physics என்பது எந்த வேறுபாடும் இல்லாமல் மிகவும் சிம்பிளாகத்தான் இருக்கின்றது. அது காம்ப்ளெக்ஸே கிடையாது என்பதுதான். ஆகவே இந்த யூனிவர்ஸ் மிகவும் புதிரானது என்று நம்ம கருதுவது இந்த laws of physics புதிரானது என்று நினைப்பதால் ஆகும். ஆனால் அது புதிரானது அல்ல, அது எமது கை கெட்டிய அளவில் தான் இருக்கின்றது. ஆகவே இது மாதிரியான உங்களை சிந்திக்க தூண்டும் இந்த யூனிவர்ஸ் குறித்த இன்னும் வீடியோக்களுக்காக நம்முடன் இணைந்திருங்கள்.